ஜிஎஸ்ல தான் கொஞ்சம் மார்க்ஸுமே வந்துச்சு. அதுல 70 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்துச்சு. அது ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. மேபி அதுதான் மெயின் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். 54th ரேங்க் எடுத்ததுக்கு. ஜிஎஸ் உண்மையாவே சொல்ல வேணாம். கார்த்திக் சார் அவங்கெல்லாம் அவங்களோட கிளாஸஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் அதை வச்சு குரூப் 2 கூட சும்மா எழுதினேன், கிளியர் ஆச்சு. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான கிளாஸ் தான் அது. ஃபுல்லாவே ஸ்கூல் புக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு வேற சோர்ஸ்ல பார்த்து இல்ல வேற மெட்டீரியலை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம சார் ஸ்கூல் புக்ஸை வச்சு அந்த பிடிஎஃப் வச்சு நடத்துனாங்க. அது ஈஸியா இருந்துச்சு, படிக்கிறதும் ஈஸியா இருந்துச்சு, ரிவிஷனுக்கும் ஈஸியா இருந்துச்சு. ஃபுல்லாவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நடத்தினாங்க. அது அப்படியே ரிப்பீட் ஆச்சு, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அந்த ஜிஎஸ்ல. அதுதான் உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சுதான் மார்னிங் கொஞ்சம் டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தோம். அதே பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆனது நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கோ அது அந்த டாபிக்ஸ படிச்சிருந்தேன். அது அப்படியே கேட்டிருந்தாங்க. கார்த்திக் சார் கிளாஸஸ்னா சொல்லவே வேணும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ஜிஎஸ்க்காக ஜாயின் பண்றாங்க இன்ஸ்டியூட்ல.